டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்களை மாடி தோட்டத்தில் இருக்க ஃப்ளவர்ஸை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம் நண்பர்களே. அப்படியே செடியிலே இருக்குது, இனிமேல் தான் பறிக்க போகிறோம். அதுங்களையும் ஒரு வீடியோ கொடுப்போமே நினச்சி நண்பர்களே. இந்த பாருங்கள், இது குபேரப்பூ. இந்த பாருங்களேன், இது ரோஸ். அதான் இது ரோஸு. இந்த இங்கே பாருங்கள், இது பூரா வாசனை மிகுந்த அந்த முல்லைப்பூ நண்பர்களே. இந்த பாருங்களேன், பக்கத்தில் நிற்கும் போதே வாசம் அப்படி வருது. ஆமாம் நண்பர்களே, இந்த பாருங்களேன், இது முல்லை தான். இந்த பூக்கள் முல்லைப்பூக்கள் நண்பர்களே. தேனீக்கள் இந்த நேரத்தில் எப்போதும் பருகுவாங்க தேனி. இன்றைக்கி வரக்கான அந்த மாதிரி டைம் கழிச்சு வருமானு தெரியல. இது ஜாதிப்பூ நண்பர்களே. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஜாதிப்பூ. ஆமாம் நண்பர்களே, பூக்களை மட்டும்தான் நான் தரப்போகிறேன். அடுத்த ஆப்பில் வீடியோ இல்லைன்னா நான் வேறு எதாவது தர்றேன். இந்த இங்கே பூரா பாருங்களேன், 2 ரோஸ் இருக்குது பாருங்களேன். அந்த இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ரோஸ். அருகம்புல்ன்றது அருகம்புல். இது கண்டெய்னரில். இது வந்து ரோஸ் நண்பர்களே. அப்புறம் இது வந்து கனகாபுரம் நண்பர்களே. நம்ம சாமிக்கு நம்ம இதை படைக்க முடியாது. ஆமாம் நண்பர்களே, இதுவும் இந்த பாருங்களேன், இதுவும் ரோஸ் தான். அதாக இருக்குது பாருங்களேன், பக்கத்துலேயே ஒரு ஃப்ரூட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்களேன், இது பட்டன் ரோஸ் நண்பர்களே. இந்த பாருங்கள், நேற்று பறிக்கலை, உதிர்ந்துருச்சு. இங்கே பாருங்கள், இது நண்பர்களே. இங்கே பாருங்களேன், ஒரே ஒரு கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். 5 இதழ்கள் கொண்ட சிவப்பு செம்பருத்தி நண்பர்களே. இந்த கண்டெய்னர் வச்சுருக்கேன். வேறு எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்களேன். பாருங்களேன், இந்த பாருங்க, இங்கே பாருங்க. ஆமாம் நண்பர்களே, அடுத்த பூ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ரெட்டு ரோஸ். இந்த பாருங்க, ரெட் ரோஸு. பக்கத்துலேயே பிங்க் கலர் செம்பருத்தி நண்பர்களே. இந்த பாருங்க, இன்னும் அது எப்போதுமே கொஞ்சம் லேட்டாக தான் நம்மளுடைய மலருது. இந்த பாருங்களேன், ஏன்டா மலருது. இன்னும் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா ஃபுல்லாக மலர்ந்துருக்கும். இங்கே பாருங்களேன், இது ஒரு 10-15 பூக்கள் இருக்குது நண்பர்களே. நேற்று பறிக்காதனால இந்த பூ பாருங்களேன் அப்படியே வாடிடுச்சு. நேற்று பறிக்கலை. ஆமாம் நண்பர்களே, நேரம் இருக்க மாட்டேங்க நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேறு பூக்கள் எதை காட்டோன்னு சொன்னாக்க அங்கே பூ நண்பர்களே. வாங்க வாங்க, இன்னொன்று காட்டுற முக்கியமான பூ இருக்குது. இந்த நிறையா இருக்குது. அதுவும் இன்றைக்கி இது வந்து மதுரை மல்லி நண்பர்களே. இந்த இருக்குது பாருங்களேன், மதுரை மல்லி நல்லா மலர்ந்துருக்கு. இந்த இதெல்லாம் முட்டுக்களாக இருக்குது. ஊசி மல்லி நண்பர்களே. இங்கே பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்களேன். டிஸ்டன்ஸ் இருந்து காட்டினா தான் நல்லா தெரியும் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்கள். இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த பாருங்களேன். ஆமாம் நண்பர்களே, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாம் மலர்ந்துருக்கு. இந்த இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 50-60 மலர் இருக்கும் போல் இருக்குது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த ஊசி மல்லி எல்லாத்தையும் காட்டிட்டு உங்களுக்கு ஹேப்பி கார்டனிங் சொல்லிவிட்டு